வாவ்! சூப்பர் மூமெண்ட்டில் கொண்டுன்னு வந்துட்டாங்க. மறுபடியும் நம்ம விஜயும், பாப்பாவும் சாரதாம்மா வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே போனதும் மறுபடியும் சமையல் ஒன்று ரெடி ஆகுது. நம்ம விஜய் கிச்சன்லாம் போயிட்டு சிக்கன் வறுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சாரதா அத்தை கூட அவ்வளோ ஒரு க்ளோஸாக இருக்கிறாரு. இதை பார்த்து காவேரி அதிர்ச்சி ஆகுறா. என்ன இவ்வளோ க்ளோஸாக இருக்காங்களே அம்மான்னு சொல்லிட்டு மறுபடியும் சாப்பிடும்போது நம்ம விஜய் சொல்கிறாரு, உங்கள் கைப்பக்குவம் மாறவே இல்லை, அப்படியே இருக்குன்னு சொன்னதும் அப்போவும் நம்ம காவேரி ஷாக் ஆகுறா. எல்லாத்தையும் மறந்த காவேரி கண்டிப்பாக ஷாக் அடையுது, அதிர்ச்சி கிடையாது. ஆனால் இந்த இடத்துல ரொம்ப டீப் ஆகிட்டாங்க. மரும பிள்ளையும் மாமியாரும் எங்கள் வீட்டுக்கு உங்களை டின்னருக்கு கூப்பிட்றதோ கண்டிப்பாக வந்துடுறேன்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கு போகிறாங்க. அந்த இடத்துல வந்து எல்லாரையும் அறிமுகப்படுத்தி வைக்கிறாரு தாத்தாவெலாம். அப்போ குற்ற உணர்வோடு தாத்தா தலை குனிஞ்சி இருக்கிறாரு. ஆனால் காவேரி யோசிக்கிறா, இவங்களெல்லாம் எங்கேயே பார்த்த போல இருக்குதுன்னு. கண்டிப்பாக காவேரிக்கு பழைய நினைவுகள் வரணும்னா நிறைய பழசை கொண்டுன்னு வந்தால் தான் அவளுக்கு வர முடியும். அது அழகாக அங்கேயும் சமையல் நல்லா இருக்குதுன்னு காவேரி சொல்கிறா. உங்கள் குக்கு அழகாக சமைச்சிருக்காங்கன்னு தான் பாப்பா சொல்லுது, எங்கள் அப்பா சமைச்சாருன்னு சொல்லிட்டு. உண்மையிலேயே ரொம்ப சூப்பர். இந்த இடத்துல தான் மனைவிக்காக தான் கையால் அவ்வளோ ஆசைப்பட்டு அவ்வளோ ஒரு அழகான சமையலை நம்ம விஜய் சமைச்சிருக்காரு. இவருலாம் சமைக்கிறவரா காவேரிக்காக எவ்வளோ தூரம் எவ்வளோ அழகாக மாறி இருக்கிறாரு நம்ம விஜய். ஆனால் சீக்கிரத்தில் இந்த நினைவை கொண்டு வர்றதுக்காக தான் இப்படி ஒரு மூமெண்ட்டு. சீக்கிரமாக நம்ம காவேரிக்கு நினைவு வந்தால் நல்லாயிருக்கும். அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். பை பை.